என்னுடைய மகள் அவ வந்து சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட்ல வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. யாருக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் வாழ்க்கையை வாழ்ந்தனோ, இவ்வளோ தூரம் பண்ணனோ, கடைசியில் அவங்களே இல்லை அப்படிங்கும்போது இந்த காலத்து பிள்ளைங்க என்னன்னா, எனக்கு பிடிக்காத ஒரு வாசகம்னு ஒன்று இருக்கு. மை லைஃப் மை ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ். அதாவது நீங்கன்னா நீங்க மட்டும் இல்லைம்மா, நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க சஃபர் ஆகிற ஒவ்வொரு நிமிஷம் அது நரகம். உண்மையை சொல்லணும்னா ஒரு நிமிஷம் வந்து இந்த சர்வீஸை விட்டு போயிடலாம் அப்படின்னு உண்மையை தோணுச்சு. ஒரே ஒரு செகண்ட் தான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த மாதிரி தோணுச்சு. அடுத்த செகண்டே வந்து நான் இன்னைக்கு இருக்கிற இந்த பதவி, இந்த IFSங்கிற 3 எழுத்து எத்தனை லட்சம் மாணவர்களோட கனவு. இப்போ நிறைய அந்த நீட்டு பரீட்சைனால நிறைய நம்ம பார்க்குறோம். அதாவது MBBS ஆகு, இல்லைன்னா இன்ஜினியர் ஆகு, இல்லைன்னா நீ வந்து வாழவே தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புலேருந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதாவது அது இல்லைன்னா இப்போ நானும் டாக்டர் ஆகணும்னு நினச்சது கிடைக்கலன்னா கிடைக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுங்க லைஃப்பை. ஓகே, இதுவும் கடந்து போகும்னா அது சக்ஸஸும் கடந்து போகும், ஃபெயிலியரும் கடந்து போகும். அதனால வந்து இது வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வாழணும். ஜஸ்ட் பொறுமையாக வந்து நடக்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு நான் பிள்ளைங்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான், அந்த பெற்றவங்களுக்கு இதை விட பெரிய தண்டனை வந்து வேற எதுவுமே கிடையாது. தயவு செய்து அந்த தண்டனையை வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க. அது மாதிரி எல்லாரையும் நான் கையெடுத்து கேட்டுக்கிறது, இந்த நேர்காணலுக்கே நான் ஒத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த மெசேஜ் வந்து எல்லா படிக்கிற மாணவர்களுக்கும், யாரெல்லாம் அந்த தற்கொலை எண்ணத்தோட இருக்கீங்களோ அவங்க தயவு செய்து அந்த எண்ணத்தை கைவிடுங்க. அது வந்து ஒரு முதல் போஸ்டிங் எங்க மேம் IFSல? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பத்தனந்திட்டான்னு சொல்லிட்டு சபரிமலை இருக்கு இல்லையா, அந்த பத்தனந்திட்டா ஜில்லால கோனி ஃபாரஸ்ட் டிவிஷன் தான் வந்து என்னோட ட்ரைனிங் டிவிஷன். ஓகே, அதுக்கப்புறம் ராணி டிவிஷனில் ADCFO ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டு DFO வந்து திருவனந்தபுரம் டிவிஷனில் தான் வந்தது. பனிக்காலத்தில் ரொம்ப குறிப்பிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? முக்கியமாக சொல்லணுன்னா, அதாவது கேரளாவில் மையப்பகுதியில் மலையாத்தூர்னு ஒரு ஃபாரஸ்ட் டிவிஷன் இருக்குது. ரொம்ப அடர்ந்த காடுகள். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்ச காலமாகவே வந்து யானை வேட்டை கும்பல் வந்து உள்ளே போயிட்டு பல யானைகளை கொன்று குவிச்சு அதோட தந்தத்தை எடுத்து கட் பண்ணி பீஸாக்கி அதை வந்து சிற்பங்களாக ரெடி பண்ணுறது. அதாவது ரொம்ப பணம் இருக்கவங்க வந்து என்னாச்சுன்னா, நிறைய அந்த மூட நம்பிக்கைகள் இருக்கும். அதாவது யானை தந்தம் வச்சு நீங்கள் பூஜை ரூம் வச்சுருந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் வரும், யானை தந்தம் இருந்தால் அது வரும், இது வரும்லாம் சொல்லிட்டு நிறைய மூட நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே லக்ஸுரிங்கிறதுனால, பணம் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வாங்குகிறோம். எல்லாருமே எல்லாத்தையும் வாங்க முடியும். அப்போ யாருமே வாங்காத ரேர் ஐட்டத்தில் வந்துடுது. இந்த ஐவரி இதெல்லாம் வந்து ரேர் ஐட்டத்தில் வந்துடுது. அப்போ அதெல்லாம் வாங்குறது லக்ஸுரி மாதிரி ஆயிடுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய பணம் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொம்மை மாதிரி என்ன இப்போ ஒரு இந்த விநாயகர் சிலை இருக்குது அப்படின்னா, அந்த வந்து ஒரு பிளாஸ்டிக் மோல்டில் செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அவங்க மெயிலாக அனுப்புறது. அவங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புறத வச்சு ஆர்டர் கிடைக்கும், முன்பணம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இவங்க வெப்பன்ஸ் இதெல்லாம் வாங்கி கொச்சியிலேருந்து ஆப்ரேட் பண்ணி அங்கே காட்டுக்குள்ளே போய் ஒரு 10 நாள் தங்கியிருந்து 10 பேர் 10 நாள் தங்கியிருந்து அந்த யானையோட தந்தங்களை எல்லாம் வெட்டி எடுத்து வந்து சிற்பங்களாக செஞ்சு உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் கடத்துறது, தந்த கடத்தல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து திருவனந்தபுரம் DFO இருக்கும்போது நிறைய ரைடு பண்ணுவேன். நைட்டில் வந்து நைட்டு ரைடுக்கு போவோம். மண் அதாவது அனகிருதமாக, அதாவது அன்லாஃபுல்லாக மண் அள்ளுறதை வந்து தடுக்கணும் நம்ம, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைடு அதிகமாக போவோம். அப்போ ஏற்கனவே நான் வந்து ஒரு சாண்டல்வுட் ரைடு வந்து நடத்தியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 7 கோடி மதிப்புள்ள நிறைய ஒரு சாண்டல்வுட்டு, நிறைய 12 அடி 20 அடி உயரமுள்ள சிற்பங்கள்
அதெல்லாம் வந்து நாங்கள் சீஸ் பண்ணியிருந்தோம். அப்போ எந்தெந்த ஏரியாவில் இந்த மாதிரி இல்லீகலாக சிற்பங்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து எனக்கு இருந்தது. அதனால இந்த ஒரு கேஸ் வந்து பயங்கரமாக மீடியாவில் வந்து ஹைலைட் ஆகிருந்தது. இந்த மலையாத்தூரில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இந்த வேலை சாண்டல்வுட் ரைடெல்லாம் பண்ணியிருந்ததுனால நான் ஈஸியாக எனக்கு என்னென்ன வீடு மாதிரியே தான் இருக்கும். ஒர்க் ஷாப்லாம் தனியாக இருக்காது. இங்கே வந்து கும்பில் மரம்னு சொல்லுவாங்க. கும்பில் மரத்தில் சிலை பண்ணுற இது அந்த சிலை வடிக்கிறதுக்குரிய ஏற்ற மரம் கும்பில் மரம். அது பண்ணுற ஒரு இடம் மாதிரி தான் தெரியும். ஆனால் பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா சந்தன மரம், ஐவரி இதெல்லாம் பண்ணுற வேலை நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அதெல்லாம் வந்து நான் ஒரு நாள் இந்த மாதிரி ரைடுக்கு போகும்போது ஒரு ஆளை பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தாப்புல எங்களை பார்த்தோன்னா ஓட ஆரம்பிச்சிட்டாரு வெஹிக்கிளில் போகும்போது. அப்போ ஏன் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கையில் வந்து அந்த சிற்பம் செய்கிறதுக்குரிய அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருந்தாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவர் பயந்துக்கிட்டு உண்மையை சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் விவரம் தெரிஞ்சு அவரை பிடிக்க வந்ததான் நினச்சிக்கிட்டு அவர் வந்து நான் வண்டியில் வரும்போது நான் கேட்டுட்டு வரேன், ஏன் நீங்கள் மட்டும் ஏன் அரெஸ்ட் ஆகணும், உங்களுக்கு முக்கியமான உள்ளவங்களை சொல்லுங்கள், உங்களை விட்டுரும். இந்த மாதிரி தான் சைக்காலஜிக்கலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படி கேட்கும்போது இன்னொருத்தரை சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்கும்போது இன்னொருத்தர் சொல்கிறாரு. அப்படியே வந்து ஒரு இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7 பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு செயினா. உடனே காலையில் விடிஞ்சோன்னா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் எல்லாரும் திருவனந்தபுரம் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் ஆஃபீஸ் இருக்கும். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் இதில் நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்குது, நிறைய பேர் இன்வால்வ்டு சார், நீங்கள் எனக்கு வந்து நல்ல ஃபோர்ஸ், ஏன்னா ஒரே வண்டியில் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அங்கே போய் ஒருத்தரை பிடிக்கிறது, திருப்பி கொண்டு வந்து அவரை பத்திரமா நம்ம வந்து ஒரு ரூமில் வைக்கணும் இல்லையா, கண்ட்ரோல் ரூமில் வச்சுட்டு திருப்பி போய் அடுத்தவரை பிரிச்சுட்டு வரணும், அடுத்தவரை அப்படி ஷட்டில் ஆகிட்டே இருந்தோம். அதனால் எனக்கு ஒரு நல்ல ஃபோர்ஸ் வேணும் சார், நிறையா வண்டி ஸ்டாஃப்கள்லாம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேரை என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கே ஆர்டர் போட்டாங்க. என்னைய வந்து லீடர் ஆக்கி, அதாவது இந்த யானை வேட்டை கேஸை வந்து டீல் பண்ணுறதுக்குரிய அந்த டீம் லீடரை ஆக்கிட்டு அது மாதிரி ஆக்கி, அதாவது என்டையர் சதர்ன் ரீஜியன் ஃபுல்லாக எல்லா டிஎஃப்ஓவும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்க்ளூடிங் என் ஹஸ்பண்ட்லாம் என்னை விட 3 வருஷம் சீனியர், 2006 பேட்ச். அப்போ வந்து அவர் டிசிஎஃப் ரிசர்ச் சவுத்தாக இருந்தார் திருவனந்தபுரத்தில். அவரும் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட பேரை மேலே போட்டு இவங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வெஹிக்கிள் ஸ்டாஃப் எல்லாரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் கண்டினியூஸ் ரைடு திருவனந்தபுரம் ஃபுல்லாக. 4 நாள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 30க்கு மேலே ஆளுகளை பிடிச்சோம். அடுத்தடுத்து ஆளுகளை பிடிச்சோம். நான் என்ன பண்ணேன்னா ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வெளியில் போணுச்சுன்னா, இப்போ அடுத்து யாரை பிடிக்க போகிறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க, நம்ம பிடிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து பத்திரிகைக்காரர்கள் யாரையுமே நான் சந்திக்கிறத அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால என்னாச்சுன்னா, நான் அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே இப்போ அந்த கேஸ் நான் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷனில் நாங்கள் மட்டுமே 30 பேருக்கு மேலே திருவனந்தபுரம் டிவிஷனில் இது பண்ணோம். நாங்கள் மட்டுமே எங்கள் டீம் மட்டுமே 50 கிலோ கிட்ட ஐவரி எல்லாம் சீஸ் பண்ணோம். அந்த அப்படியே செயினான இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டேட் ஃபுல்லாகவே ஒரு 60க்கு மேற்பட்ட ஆட்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அது மாதிரி 20க்கு மேற்பட்ட வெப்பன்ஸும் ஸ்டேட் ஃபுல்லாக மற்ற எல்லா டிவிஷன் டீமும் சேர்ந்து பண்ணாங்க. டோட்டலாக 500 கேஜி நம்ம டெல்லி வரைக்குமே போய் நம்ம டிபார்ட்மெண்ட் டீம் டெல்லி வரைக்குமே போய் சீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டரோட அவார்டும் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சது. ஆனால் என்னாச்சுன்னா, நான் அரெஸ்ட் பண்ணவங்கள எல்லாருமே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு லாயர் இருந்தார், அவர் வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்புல. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஏதோ டீலிங் பேசுகிறதுக்காகங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதனால் நான் அவரை சந்திக்கிறத வந்து தவிர்த்துட்டேன். அந்த கோவமா என்னன்னு தெரியல, நான் அரெஸ்ட் பண்ண எல்லாரையுமே வந்து சைல்ட் ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாத்துலேயும் கேஸ் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் நான் WCCB போனேன். இன்னைக்கு வரைக்குமே வந்து அத்தனை கேஸையும் நான் செட்டில் பண்ணேன். 30 கேஸு, அதில் 10க்கு மேற்பட்ட கேஸு ஜட்ஜே வந்து தள்ளி விட்டாங்க. ரொம்ப ஃபேக் கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சதுனால எல்லா கேஸுமே வந்து டிஜிபி வந்து ரிப்போர்ட் தரணும். அதாவது ஒரு டிஒஎஸ்பி ரேங்க்ல உள்ள ஆஃபீஸர் வந்து என்னை என்கொயரி பண்ணி தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து அது டிஜிபி வழியாக தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போவோம். சில நேரம் வந்து ட்ரையல்லாம் நடக்கும்.
ஹியூமன் ரைட்ஸ் ட்ரையல்லாம் நடக்கும். நான் பேசணும், நம்ம ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் நம்ம பேசணும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். அவங்கள நமக்கு லாயர்லாம் தேவையில்லை, நம்மளே போய் பேசலாம் சினிமாலலாம் வர மாதிரி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் டைம் ஜட்ஜு கேள்வி கேட்டார். ஆக்சுவலி லாயர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் எந்திரிச்சு பதில் சொல்லணுன்னு அவர் அந்த பக்கம் நம்ம அக்யூஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, யானையை கொண்டவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருந்தாங்க. அவங்க தான். ஆனால் இதில் வந்து வாதி, நான் வந்து என்னன்னா அக்யூஸ்டுங்க. அப்போ அவர் சொன்னார், இங்கே நீ வந்து அக்யூஸ்டு, நீ வந்து பேசக்கூடாது, அதனால நான் எப்போ பேசணும்னு சொல்லணும் அப்போ நீ பேசினா போதும். அப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கும், என்னடா அது நம்ம வந்து பப்ளிக் சர்வீஸுக்காக ஃபுல் இன்டெகிரிட்டியோட இவ்வளோ சின்சியரிட்டியோட நம்ம வந்து 4 நாளாக வீட்டுக்கு போகலை, சரியாக சாப்பிடலை. அப்போ என் சின்ன பையன் பிரத்யூஷ்ன்னு சொல்லிட்டு, அப்போ அவனுக்கு 3 வயசு கூட ஆகலை, அவனை போய் நான் பார்க்கல. இவ்வளோ தூரம் நம்ம வந்து டெடிகேட்டிவாக பண்ணிவிட்டு நமக்கு இவ்வளோ தூரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொரு பெட்டிஷனுக்குமே ரிப்ளை பண்ணி அதெல்லாம் செட்டில் பண்ணேன். இன்னுமே 2 கேஸ் வந்து கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டுருக்கு. அதாவது அந்த கேஸ் வந்து நாங்கள் அடித்தோம், இது பண்ணோம். அதாவது இந்தியாவில் எங்கேயுமே வனத்துறையில் வந்து இரும்பு பிளாக்கெல்லாம் வச்சு யார் விழா விளம்பையெல்லாம் உடைக்கிறது இல்லை. அந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். நான் ஒரு லேடி தான், ஆனால் வந்து இப்போ செய்தி ஊடகங்களில் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லுவாங்க, 3rd degree டார்ச்சர் நான் பண்ணினேன். அதாவது அந்த மேல் ஜெனிட்டல்ஸ்ல எல்லாம் நான் மிளகா பொடி தூவினேன், இப்படிலாம் தவறான ஒரு சித்தரிப்பு. அதாவது நான் ஒரு ஃபெரோஷியஸ் லேடி, யாரா இருந்தாலும் அடிச்சுட்டு தான் பேசுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பம் வந்து உருவாயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இதில். ஏன்னா நான் டெய்லி நியூஸ் பேப்பரும் ஃபாலோ பண்ணலை. அப்போ முத காரியம் நம்ம ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு அவ்வளோவா நமக்கு ஃபைல்லாம் மலையாளத்தில் படிப்போம், எழுதுவோம். நியூஸ் அவங்க சொல்லுவாங்க, நியூஸ் மீடியாவில் வரதை கேட்போமே ஒழிய அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் டெய்லி வாசிக்கிறது அந்த ஒரு இது இல்லை. அப்போ நான் அதை பற்றி கண்டுக்கலை. பட் வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களை பற்றி நியூஸ் வருது, அப்போ வந்து எப்போனாலும் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிரேக்கிங் நியூஸே அந்த மாதிரி இருந்தது. எந்த நேரமும் வரலாற்றிலே முதல் முறையாக ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸு அதில் கேஸில் என்னாச்சுன்னா, என் பேர் மட்டும்தான் எஃப்ஐஆரில் இருக்குது. என்னோட பர்த்தாவுன்னா ஹஸ்பண்டு, அப்புறம் கண்டால் அறியவுன்னா 10 பேர், பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு 10 பேர் அப்படின்னு தான் வந்து கேஸ் இருந்தது. அதனால வந்து எந்த நேரத்துலையும் இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படின்லாம். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அது பண்ணால் அது நேஷ்னல் நியூஸ் ஆகிடும், அதனால நீங்கள் இங்கெல்லாம் போய் தலைமறைவாயிடுங்க, ஃபோனை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போய் தலைமறைவாயிருங்க, காட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு நிறைய கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது, அங்கே போயிருங்க, இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்துருங்க அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன் வந்துட்டு, ஜெயில் வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து புதுசு கிடையாது, தாத்தா வந்து ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது, அம்மா அப்பா வந்து அப்பாவுக்கு வந்து இதயம் பாதிச்சிருந்தது. அப்போ வந்து குருசாமி 35 வருஷமா சபரிமலைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு தடவை வரும்போது 35வது வருஷம் மலைக்கு ஏறும்போதே அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதனால அப்பா கவலைப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது அப்பாட்ட. ஆனா இந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் போயிருச்சு, தமிழ் நியூஸ் பேப்பர்லையும் வந்துருச்சு, என்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க, எந்த நேரத்துலையும் பிடிச்சா 10 வருஷம் சிறை தண்டனை அப்படி இப்படிலாம் பயங்கரமா நியூஸ் வந்தோடனே நான் ஃபோன் பண்ணி அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் நியூஸ் வருதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, நீ கவலைப்படாதடா, நான் கூட்டிட்டு வர்றேன், எத்தனை லாரி அப்பா ஏதோ சினிமாவில் வர மாதிரி என்னை காப்பாற்ற வர மாதிரி, நான் எத்தனை லாரி கொண்டு வரேன், நான் கொண்டு வர்றேன், நான் வந்து உன்னை ஜாமீன் எடுக்கிறேன், நீ வந்து அதெல்லாம் கவலைப்படாத, பிடிச்சிட்டு போனா போட்டும், நீ வந்து உன் கடமையை மட்டும் நீ வந்து சிறப்பா செய். ஏன்னா அவருக்கு ஒரு தந்தையா அவருக்கு மகள் மேல ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா வந்துட்டு தெரியும் தாத்தாவோட ரத்தம் தானே நமக்கு ஓடுது அப்படி சொல்லிட்டு, அதனால ஜெயிலில் போட்டால் போடட்டும். நான் நினச்சேன் அப்பா வந்து கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் ஜெயிலில் போட்டால் போடட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறாங்க, நான் வந்து ஜாமீன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம சர்வீஸ் வாங்குற வரைக்கும் தான் ஒரு டவுட்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இவளை ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க, கண்டிப்பா அது கான்ஃபிடென்ட்டா வந்துருவா. அது போராட்ட குணம் நமக்கு வந்து இயற்கையிலே இருக்கு, அதனால அப்பா வந்து அதுக்கப்புறம் கவலைப்படலை.
அப்பாவும் இறந்துட்டாங்க, இப்போ அம்மாவும் கேன்சரில் இறந்துட்டாங்க. ஓகே. 2 பேரும். அந்த வழக்கில் நீங்கள் இப்போ 2 வழக்கு தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள்? ஆமாம், 2 வழக்கு இப்போ வந்து ஹைகோர்ட்டில் இருக்குது. ஓகே. மற்ற இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருந்த எல்லா கேஸும் வந்து செட்டில் பண்ணியிருக்கோம். எல்லா வழக்குமே? அந்த இதில் ஒர்க் பண்ணதுனால தான் எனக்கு வந்து வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோன்னு சொல்லிட்டு சதர்ன் ரீஜனோட, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில், அதில் வந்து ரீஜனல் டெபுட்டி டைரக்டர் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோன்னு சென்னையில் ராஜாஜி பவனில் ஆஃபீஸ். ஓகே. அதில் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், இத்தனை மாநிலங்கள்லையும் எந்த வனக்குற்றங்கள் சம்பந்தமான எல்லா வழக்குகளையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்பையும் வந்து ஒரு பிஐஎல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒருத்தர் தொடர்றாரு. மேகமலை, இந்த சத்தியமங்கலம் மாதிரி காடுகளில் இந்த மாதிரி நிறைய யானைகள் வந்து செத்துக்கிட்டு இருக்கு. அதுக்குரிய காரணத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏதாவது போச்சிங் ஏதாவது நடந்திருக்காங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும் போது மதுரை பெஞ்சில் உள்ள நீதி அரசர்கள் வந்து என்னையை வந்து அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் லீடர் ஆக்கி நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதில் நான் வந்து கொடுத்த ரிப்போர்ட்டோட பேஸில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நான் இங்கே இருந்தப்போ வந்து இந்த கேஸு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை விட்டு நிறையா போகணும். மும்பையில் லிங்க் இருந்தது, இதில் வெஸ்ட் பெங்காலில் லிங்க் இருந்தது. அதெல்லாம் அப்புறம் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து டிஆர்ஐலேருந்து ஃபாலோ பண்ணியெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் வந்து நாங்கள் இங்கேருந்து சிபிஐக்கு மாற்றணும் இந்த கேஸை அப்படின்னு சொல்லி கேரள வனத்துறையிலேருந்து எழுதியிருந்தோம். அப்போ வந்து அவங்க கன்சிடர் பண்ணலை, சிபிஐ எடுத்துக்கலையா என்னன்னா அது ஒரு டீட்டெயில் எனக்கு தெரியல. பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்னோட ரிப்போர்ட்டை அடிப்படையை வச்சு என்ன பண்ணாங்கன்னா கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அதுக்குரிய ஒரு கோஆர்டினேட்டராக இருப்பாங்க, அதாவது ரிட்டையர் ஆகிற லெவலில் இருக்கிற நல்ல ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஒரு ஏபிசிசிஎஃப் லெவலில் இருக்கிற ஒருத்தரை தான் வந்து அதுக்கு கோஆர்டினேட்டர் ஆக்குவாங்க. அப்படி அவர் ஒருத்தர் எனக்கு முன்னாடி இருந்தவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்னையை வந்து திரும்ப கோஆர்டினேட்டர், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதை வந்து சிபிஐ தான் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த டீமோட கோஆர்டினேட்டராக என்னை நியமிச்சிருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை உங்களை நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வந்து வெளியுறவுத்துறையில் யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டிவிஷன் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஓஎஸ்டின்னு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியில், அதாவது டைரக்டர் லெவல் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணேன். எங்கே? டெல்லியில். ஓகே. அதுவும் ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அதாவது நிறைய இந்த ராம்சர் சைட் எல்லாம் டிக்ளேர் பண்றோம் இல்லையா, நான் ஜாயின் பண்ணும்போது 28 என்னமோ இருந்தது. அப்போ வந்து யுஎன்னோட ஒரு அமைப்பு. ஆமாம், யுஎன்னோட எல்லா ஆர்கனைசேஷனோடையும் நம்ம வந்து இந்திய அரசாங்கத்து சார்பாக ஒரு பாலமாக இருக்கணும். எல்லா மினிஸ்ட்ரிகளோடையும் ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி நம்ம இந்திய அரசுக்கும் யுஎன் ஐநா ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்குமே. அப்போ வந்து அந்த ராம்சர் சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசாதிகா அம்ரித் மஹோத்சவில் டார்கெட் வச்சுருந்தாங்க 75 இயர்ஸ் 75 ராம்சர் சைட்ஸ்னு. அப்போ வந்து நிறையா நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியோட கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் வாங்கி நான் வந்து அதை 75 நம்பர்ஸாக ஆக்கிட்டு தான் நான் வந்தேன். அது 75 இயர்ஸ் 75 நம்பர்ஸ். அதில் வந்து 22லேருந்து 28 நான் ஜாயின் பண்ணி வரும்போது அதில் வந்து என்னோட பணி என்னன்னா ஒன்லி ஃபைல் ஒர்க் தான். இவங்கள்ட்டேருந்து வாங்கி அங்கே ராம்சர் செக்ரட்டரி ஜெனீவாவில் கொடுத்து அதை ஸ்பீடப் பண்ணுறது, அதாவது ஃபாலோ பண்ணி அதை ஸ்பீடப் பண்ணி அதை என்ஷூர் பண்ணுறது, அது லிஸ்ட்டில் வருதான்னு. அது ஒரு மனநிறைவான ஒரு விஷயமா இருந்தது ராம்சர் சைட்ஸு. அப்புறம் நிறையா யூஎன் ஆர்கனைசேஷன்ஸோட வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராமோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. ஆப்கானிஸ்தானுக்கெல்லாம் அந்த போர் நடந்த சமயத்தில் இங்கேருந்து கோதுமையெல்லாம் அனுப்புனதில் அவங்களுக்கு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணுறது, அதை டிஜிசியில் ஃபைல் ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் ஸ்பீடப் பண்ணி அதுலலாம் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக. ஒரு ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கீங்க, ஆனால் அடுத்தடுத்து அப்படி சவால்களையே சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு நீங்கள் சொல்ல வருமானா என்ன சொல்லுவீங்க?
பெண்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இது வந்து நமக்கு வந்து ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி தான் வாழ்க்கையே. வந்து சவால்களை அதிகமாக சந்திக்க தான் வந்து நம்ம வந்து என்ன வலுவாகிறோம். அதாவது என்னென்னா, அதிகமான அழுத்தம், ஒரு நிலக்கரிக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கும்போது தான் அது வைரமாகுது. ஒரு சம்மட்டியால் திரும்ப திரும்ப அடி வாங்கும்போது தானே ஒரு தங்க நகை வந்து, விலை மதிப்புள்ள ஒரு தங்க நகை வந்து உருவாகுது. அப்போ வந்து இந்த செட்டில் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க லைஃப்பில். இப்போ குளத்தை பார்த்தா உங்களுக்கு வந்து ஆச்சரியமா ஒரு சந்தோஷமா இருக்கா? கடலை பார்த்தா ஒரு ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கா? கடல் தான். அவ வந்து செட்டில் ஆகுறதுன்னா என்னது? அப்படி இல்லை, நம்ம வந்து சமுத்திரம் மாதிரி இருக்கணும். வாழ்க்கையில அலை அடித்து கொண்டே இருக்கணும். அது சமுத்திரம் மாதிரி இருக்கணும். செட்டில் ஆயிட்டு அது என்ன ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல லைஃப். காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திரும்ப வரோம், தூங்குறோம். இந்த மாதிரி சவால்களை சந்திக்க தான் வந்து நம்ம வந்து நம்ம யாரோடையும் போட்டி வேண்டாம். ஓகே. நம்ம நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நம்ம வந்து பெட்டராக இருக்கணும். ஓகே. நம்ம கூடவே தான் நம்ம கூட தான் நமக்கு வந்து ஒரு போட்டி வேணும். அது மாதிரி முக்கியமாக வந்து மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா வந்து, என்னுடைய மகள் அவள் வந்து சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்டில் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அப்போ வந்து என்னென்னா, 2001 நான் எந்த கண்டிஷனில் இருந்தனோ அதே மனநிலைக்கு வந்துட்டேன். ஆனால் அன்னைக்கு அந்த நடந்த ஒரு சம்பவத்தில் வந்து நமக்கு வைல்டான தாட் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ஒரு, அதாவது கணவனை இழந்தவருக்கு விடோன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். மனைவி இழந்தவங்களுக்கு விடோயர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது மாதிரி பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து ஆர்ஃபன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் பிள்ளைகள் இல்லாத அந்த பெற்றோருக்கு வந்து வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரில, இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஏன்னா வந்து அதுக்கு வார்த்தைகளும் இல்லை, அந்த புத்திர சோகத்தை வந்து விவரிக்கவே முடியாது. அதாவது யாருக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் வாழ்க்கையை வாழ்ந்தனோ, இவ்வளோ தூரம் பண்ணணும், கடைசியில் அவங்களே இல்லை அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது? என்னை சுற்றி ஒரு சூன்யம் மட்டும்தான் நான் பார்த்தேன், வேறு எதுவுமே பார்க்கல. உண்மையை சொல்லணுன்னா ஒரு நிமிஷம் வந்து இந்த சர்வீஸை விட்டு போயிடலாம் அப்படின்னு உண்மையை தோணுச்சு. ஒரே ஒரு செகண்டு தான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த மாதிரி தோணுச்சு. அடுத்த செகண்டே வந்து நான் இன்னைக்கு இருக்கிற இந்த பதவி, இந்த IFSங்கிற 3 எழுத்து எத்தனை லட்சம் மாணவர்களோட கனவு. ஒரு வருஷத்துக்கு இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க. நம்ம ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா 140 கோடிக்கு மேலே. இப்போ கோடியில் ஒரு ஆளாக நம்ம வந்து வந்திருக்கோம். இத்தனை பேரோட கனவை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ஆசை, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பறிச்சுக்கிட்டு நம்ம இந்த பதவியில் இருக்கோம். இப்போ நமக்கு ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம குடும்பம் மட்டும்தான் நமக்கு அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து மேன் இஸ் சோஷியல் அனிமல்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த காலத்து பிள்ளைங்க என்னென்னா, எனக்கு பிடிக்காத ஒரு வாசகம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப பாசிட்டிவான ஆள், எதையுமே பிடிக்காதுன்னு நான் சொல்லி வளர்ந்ததே கிடையாது. எது பிடிக்கும் எதுன்னு பிடிக்கும்னா, எனக்கு எந்த சாப்பாடு பிடிக்கும்னா எனக்கு சொல்ல தெரியாது, எந்த நடிகைகள் பிடிக்கும்னா எனக்கு சொல்ல தெரியாது, எல்லாமே எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்காத ஒரு வாசம் வந்து மை லைஃப் மை ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ். நீங்கள் வந்து தனிப்பட்ட ஆள் இல்லை. நம்ம படிக்கும்போதே எல்லாருமே படிச்சிருப்போம் சோஷியல் சயின்ஸில், மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. சமுதாயம் எல்லாருமே வந்து கனெக்டட், எவ்ரி பிரெயின் இஸ் இன்டர்கனெக்டட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட டைம்னு ஒரு புக் இருக்கும். அதில் இந்த பேரண்டா எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு அதெல்லாம் நடந்து ஒரு சின்ன அணு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் பிக் பேங்னு ஒரு மகா வெடிப்பு கொள்கை வந்துட்டு நிறைய ஸ்டார் ஆகுது. அதில் உள்ள ஒரு சின்ன துளி தூசு தான் வந்து நம்ம சூரிய குடும்பம். அந்த தூசுலையும் ஒரு தூசு தான் வந்து நம்மளுடைய பூமி. அப்போ அந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் செல் உயிரினம் அமீபா தான் ஃபஸ்ட்டு உருவானது. அதுக்கப்புறம் 2 செல்லு 3 செல்லு அது மாதிரி பல செல்கள் ஊர்வன பரப்பன பாரோட்டிகள் வந்தது. அப்போ இது எல்லாத்துலேயுமே அந்த அணு ஆரம்பத்தில் இருந்த அணுவோட ஒரு அங்கம் இருக்கு இல்லையா? அப்போ எல்லாமே வந்து இன்டர்கனெக்டட் தானே, எல்லாருமே இன்டர்கனெக்டட். இப்போ கூட நம்ம மூளையில் பார்த்தீங்கன்னா ரெப்டேலியன் பிரெயின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெப்டேலியன் கார்டெக்ஸு, மெடுல்லா இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதில் ரெப்டேலியன் பிரெயின்னு ஒன்று சொல்கிறாங்க. நம்ம ரெப்டைலாக இருந்தப்போ
இருந்த அந்த அந்த வளர்ச்சி உள்ள பிரெயின் இன்னமும் நம்ம இதில் இருக்குது. அப்போ ஒரு சூப்பர் பிரெயின்லேருந்து தானே எல்லா பிரெயின்ஸுமே நமக்கு வந்துருக்கு. அப்போ எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் தானே. இன்டர் கனெக்டட், அதாவது வைப் அப்படிங்கிறோம். அதாவது ஸ்டாட்டிக்னு ஒன்று கிடையாதுங்க. அதாவது இப்போ நீங்கள் சந்திரபோஸோட ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்துக்கும் அந்த பீட்ஸ் ஹார்ட் பீட் இருக்க மாதிரி இருக்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். வங்காளத்தில் உள்ள சந்திரபோஸ் நோபல் பிரைஸ் வாங்கினார் இல்லையா, அவரோட ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸுக்கு கூட பீட்ஸ் இருக்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பார். அப்போ வந்து இந்த இப்போ ஒரு மலை இருக்குது அப்படின்னா அது வந்து அணுக்களால் ஆனது தானே. மண் துகள்கள் வந்து அணுக்களால் ஆனது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பாசிட்ரான், இப்போ பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸில் என்னென்னமோ நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஒவ்வொன்றுமே வந்து ஒரு இது அதிர்வுகளில் தான் இருக்குது. அப்போ அதிர்வுகள் ஃப்ரீக்குவென்சி அப்போ தன்னால் இயங்குது இல்லையா, அந்த இயக்கங்கள் அந்த இதுதான் மாறுபடும். இப்போ வந்து மனிதனோட காதுக்கு வந்து 20,000 to 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் காதில் கேட்க முடியும். அப்போ நீங்கள் அது மாதிரி இந்த விப்ஜிஆருங்கிற நிறமாலையை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு காதில் கேட்க முடியாததுனால அதெல்லாம் இல்லைன்னு ஆயிராது. மீ ஒளின்னு ஒன்று இருக்குது, 20க்கும் கீழே இருக்குது, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்குது. அப்போ வந்து இந்த கலர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கருப்பு மட்டும்தான் கலர் இல்லை, இடையில கிரேன்னு ஒரு கலர் இருக்கு. அதான் நல்லது கெட்டது அப்படின்னு ஒன்று கிடையாது. சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. சக்ஸஸ்ங்கிறது ஒரு ஃபேஸுங்க லைஃப்ல. உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கிற விஷயம் வந்து எனக்கு சக்ஸஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு காலத்தில் எனக்கு சக்ஸஸாக இருந்த விஷயம் வேற ஒரு காலத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 வயசில் நமக்கு என்ன பெருசாக சக்ஸஸ் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷன் வேணும், 30 வயசில் ஒரு நல்ல குடும்பம் அமையணும், 40 வயசில் நல்ல வீடு கட்டணும், 50 வயசில் ஒரு கார் வாங்கணும், ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் ரன் பண்ணணும், 60 வயசில் என்ன மறுபடி திரும்ப பேரன் பேத்திகள் இது பண்ணணும், 70 வயசில் நிம்மதியாக ஒரு 2 வேளை சாப்பிட்டாலே போதும். அந்த வீட்டுக்கோ அந்த பொருட்களுக்கோ எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதாவது சக்ஸஸ்ங்கிறது ஒரு மனிதனுக்குள்ளேயே வந்து மாறுபடுது. அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அப்போ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் சக்ஸஸாக இருக்கலாம், பட் வந்து பர்சனலாக வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். ஒரு மனிதனாக நமக்கு வந்து ஒரு கண்டென்மெண்ட்டுங்கிறது இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஒரு கண்டென்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். அதாவது ஒரு பெரிய தொழிலதிபர் மல்டி மில்லியனர்னு வச்சுக்கோங்க, ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு ரோட்டில். இப்போ அவர் 10 ரூபாய் அந்த பிச்சைக்காரருக்கு திருடு போயிருச்சு, அவருக்கு ஒரு 100 மில்லியன் வந்து அவருக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஆனா 2 பேரோட மனநிலையுமே ஒண்ணுதான். அதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட இழப்பும் 10 ரூபாயோட இழப்பும் 10 ரூபாய் அவருக்கு கிடைக்கிற சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அல்டிமேட்லி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா எல்லாமே ஒரு மனநிறைவு இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சரிசமமாக தான் இருக்கும். அதனால வந்து நம்ம தற்கொலை அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வந்து தமிழ் மொழியை நினச்சி நான் ரொம்ப கௌரவப்படுற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மற்றதெல்லாம் சூசைடு அப்படின்லாம் இருக்குது. இதில் மட்டும்தான் அதாவது கோபம் வந்து நம்ம ஒருத்தரை கட்டி எடுத்து குத்திட்டோம் அப்படின்னா அது பேர் வந்து கொலை. அதே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது தன்னுடைய கொலை தான். அது வந்து அது வந்து ஒரு கிரைம், அது வந்து ஒரு கிரைம்னு அதனால தான் வச்சிருக்காங்க. அதனால வந்து நான் இப்போ நிறைய அந்த நீட்டு பரீட்சைனால நிறைய நம்ம பார்க்குறோம். அதாவது இதர் எம்பிபிஎஸ் ஆகு, இல்லைன்னா இன்ஜினியர் ஆகு, இல்லைன்னா நீ வந்து வாழவே தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புலேருந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதாவது அது இல்லைன்னா இப்போ நானும் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், நினச்சது கிடைக்கலன்னா கிடைக்கிறத வந்து ரசிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய பகுதியாக பாருங்க, உங்களை மட்டும் மையப்படுத்தி வச்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நம்ம இப்போ மலையே நகர்த்த வேண்டாம். அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்குது, ஜேம்ஸ் கிளியர் எழுதின புக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாமிக்னா ஆட்டம்னா என்ன, சிறிய ஆட்டம், அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுங்க. இப்போ எங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்குன்னா நீங்கள் எந்திரிக்கணும், 8 மணிக்குன்னா நீங்கள் டைனிங் ஹாலில் இருக்கணும், 8:30க்கு கிளாஸில் இருக்கணும், திரும்ப 4 மணிக்கு திரும்ப கிரவுண்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் திரும்ப 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 அந்த விஷயத்த பண்ணுறதுனால நம்ம வந்து நம்மளோட மூளை வந்து அதுக்காக ஸ்பெஷலாக யோசிக்க வேண்டியதில்லை. ஹேபிட்னா என்னது, ஸ்பெஷலாக சப்கான்சியஸ் மைண்ட்லேயே
வந்து நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிக்குது. அதனால ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஒரு நாளைக்கு 1% சேஞ்ச். இப்போ நீங்கள் ஒரு ஆல்கஹாலையோ சிகரெட்டையோ நம்ம விடணும் அப்படின்னா உடனே விட வேண்டியதில்லை. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு நாளைக்கு 1% சேஞ்சை மட்டும் உருவாக்குங்க. அது ஒரு வருஷத்துல ஒரு மிகப்பெரிய மாறுதலா உருவாகும். ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் எதுலையுமே எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து மெயினா சொல்றோம். அப்புறம் வந்து இன்னொரு புக்கை பத்தி சொல்லணும்னா இக்கிகைன்னு சொல்லிட்டு, இக்கிகைங்கிறது ஒரு ஜப்பானிய வார்த்தை. அதுல என்ன சொல்றாங்க, இக்கிகைக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பானில் வந்து தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். மனிதர்கள் யாருமே ரிட்டையரே ஆகிறது இல்லை. 60 வயசு முடிஞ்சாலும் இப்போ எனக்கு வந்து பாடுறதுலையோ ஆடுறதுலையோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அல்லது நான் டீச்சர் ஆகணும்னு ஒரு காலத்தில் ஆசைப்பட்டிருந்தேன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து 4 பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சிலாம் 65 வருஷம் தான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 100-120 வயசு சர்வசாதாரணமாக வாழ்கிறாங்க. அதுக்கு என்னன்னு ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தது தான் அந்த இக்கிகைங்கிற ஒரு புக்கு. அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கே அதை வாழுங்க ஃபர்ஸ்ட். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. அதாவது நீங்களே ஒரு உதாரணமா இருக்கீங்க. அதாவது தனி மனித துயரங்களை தாண்டி பெரிய சாதனைகளை பண்ண முடியுங்கிறதுக்கு நீங்களே ஒரு வாழும் உதாரணமா இருக்கிறீங்க. அதாவது ஒரு ஆறு மாதிரி இருந்துட்டு போங்க அப்படிங்கிறேன் நான். அதாவது பொங்குமாங்கடல்ல பொங்கி, அதாவது ஒரு பீக்குக்கு வந்தாலும் எல்லாமே பீக்குக்கு வந்தாலும் ஒரு கர்வ் பீக்குக்கு வந்தாலும் அடுத்து கீழே அது ஃபால் ஆகி தான் ஆகணும். பொங்குமாங்கடல்ல பொங்கி ஃபால் ஆகுதுங்கிறதுக்காக ஆறு வருத்தப்படுறதில்ல. ஃபால் ஆகி திரும்ப ஃபால்ஸ் தான் வந்துட்டு திரும்ப ஒரு ஆறா ஓடுது. அது அந்த ரூமியோட ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்து வருது. ஒரு ஆறு நினைக்கிதான் அதோட வரலாறை பற்றி. நான் வந்து எத்தனை மலைகளை பார்த்தேன், எத்தனை நதியாக எத்தனை ஊரை பார்த்துருக்கேன், எத்தனை பேரை வந்து எத்தனை சிவிலைசேஷனை நான் உருவாக்கியிருக்கேன், எத்தனை பேரை நான் வாழ வச்சுருக்கேன். இவ்வளோ ஒரு க்ளோரியஸான ஒரு ஜேர்னி என்னுடைய ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹோன்னு போய் அந்த கலக்கிற ஒரு ஓசை இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஒரு பயமாக இருக்குமா எனக்கு. ஐயோ இவ்வளோ க்ளோரிஃபைடு லைஃபாக இருந்துட்டு நான் போய் சமுத்திரத்தில் கலக்க போகிறேனே அப்படின்னு சொல்லி அது கவலைப்படும் போது கவலைப்பட்டு பயந்துக்கிட்டே போய் கலக்குமா. கலந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா நான் தான் சமுத்திரமே நான் தான். இதை நீங்கள் வந்து லைஃபோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். முடிவு நம்மளோட முடிவு பேரண்டத்தோட தான் நம்ம கலக்க போகிறோம். அதனால வந்து இது வந்து ஒரு ஃபேஸ். சக்ஸஸ் விஞ்ஞான ரீதியாகவும் நீங்க சொல்றீங்க, உளவியல் ரீதியாகவும் நீங்க சொல்றீங்க. அதாவது வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்றீங்க. ஆமா, அதை வந்து நீங்க வந்து மேடு பள்ளங்கள் இருக்கும். ஒரு சாப்பாடுனாலே எத்தனை சுவை நமக்கு தேவைப்படுது. ஸ்வீட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு எவ்வளோ போர் அடிக்கும். அந்த மாதிரி கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, இது மாதிரி இத்தனை சுவைகள் வந்து ஒரு நாக்குக்கே இவ்வளவு சுவைகள் தேவைப்படும் போது நம்மளுடைய ஆன்மாவுக்கு வந்து எத்தனை சுவைகள் தேவைப்படும். அப்போ வந்து என்ன நடந்தாலும் சரி, அதாவது எதுவுமே வந்து இம்பர்மனண்ட். சக்ஸஸ் ஆனாலும் அது ஒரு ஃபேஸு தானே. அப்படியே சக்ஸஸ்லேயே நம்ம இருந்துட்டு செத்துற முடியாது இல்லையா. அது ஒரு ஃபேஸு. நான் ஐஎஃப்எஸ் டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து போயிட முடியாது இல்லையா. அது நமக்கு பர்சனல் லைஃப் இருக்குது, வேறு விஷயங்கள் நமக்கே சில விஷயங்கள் எல்லாமே பொய்யா தெரியும், எல்லாமே வேக்யூமாக தெரியும், எல்லாமே சூன்யமாக தெரியும், எதுலேயுமே அர்த்தம் இல்லைங்கிற விஷயங்கள் வந்து தெரியும். நிறைய சக்ஸஸ் ஆனவங்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ வந்து இது வந்து ஒரு ஃபேஸ். இதை வந்து நீங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணுங்க லைஃபை. ஓகே, இதுவும் கடந்து போகும்னா அது சக்ஸஸும் கடந்து போகும், ஃபெயிலியரும் கடந்து போகும். அதனால வந்து இது வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வாழணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் பொறுமையாக வந்து நடக்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு நான் பிள்ளைங்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான், அந்த பெற்றவங்களுக்கு இதை விட பெரிய தண்டனை வந்து வேறு எதுவுமே கிடையாது. அதாவது நீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லைம்மா, அந்த ஃபேமிலி நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க சஃபர் ஆகிற ஒவ்வொரு நிமிஷம் அது நரகம். தயவுசெய்து அந்த தண்டனையை வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா அண்ணன் தங்கைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க அனுபவிக்கிற அந்த துயரம், அந்த மன அழுத்தம், அதுலேருந்து அவங்க காலம்புறம் அவங்களால வெளியில் வர முடியாது. நீங்கள் வந்து உலகத்தை ஒரு கையில் வச்சுக்கிட்டு, இந்தம்மா உலகமே உன் காலடியில், ஒரு கையில் இந்தம்மா உன் மக, 2ல் எது வேணும் எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? உலகமே என் காலடியில் கொடுக்குறேன்னு சொன்னாலே எனக்கு வேண்டாம், மக தான் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அது மாதிரி எல்லாரையும் நான் கையெடுத்து கேட்டுக்கிறது, இந்த நேர்காணலுக்கே நான் ஒத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த மெசேஜ் வந்து எல்லா படிக்கிற மாணவர்களுக்கும்,
யாரெல்லாம் அந்த தற்கொலை எண்ணத்தோட இருக்கீங்களோ அவங்க தயவு செய்து அந்த எண்ணத்தை கைவிடுங்க. அது வந்து அது உங்களை மட்டும் பாதிக்கிற விஷயமே கிடையாது. அது வந்து அது மாதிரி ஒரு பெரிய தண்டனை வந்து சூசைட் சர்வைவர்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். அதாவது தற்கொலை பண்ணியவர்களோட குடும்ப உறுப்பினர்களைத்தான் வந்து சூசைட் சர்வைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க அண்டர்கோ பண்ணுறது வந்து சாதாரண இறப்புகளில் நடக்கிறத விட, மற்ற இயற்கையாக நடக்கிற இழப்புகளில் விட இதில் வந்து அவங்க அடையிற துயரம் வந்து அதாவது இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்திருக்கலாமோ, அந்த கில்ட்டு நம்ம பண்ணியிருக்கலாமோ, இதை தடுத்திருக்கலாமோ, நம்ம மேலேயே நமக்கு ஒரு கோபம் வர்றது, ஒரு ஷேம் இருக்கிறது, யாருக்கிட்டே நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள், உறங்காத இரவுகள். எல்லாருக்கும் மனநல மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது. பட் அதுவே வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸ். தயவுசெய்து அந்த தண்டனையை வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து கொடுக்காதீங்க. ஒரே ஒரு நிமிஷமாவது மற்றவங்களுக்காக நமக்காக மட்டுமே நம்ம வாழவே கூடாதுங்க. அதாவது எங்கள் அம்மாவுக்கும் நான் தான் கொல்லி வச்சேன். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது என்னென்னா, எனக்கு கொல்லி வைக்க ஆள் இல்லை, அழுகும் போதெல்லாம் வந்து இந்த பெண்களை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த சடங்கு பண்ணும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா ஒவ்வொரு பெண்ணோட சடங்குக்கும் அழுவாங்க, இந்த மாதிரி பெண்களை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொல்லி வைக்க எனக்கு ஒரு பையன் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அழுவாங்க. அதுக்காகவே எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா இருந்தாங்க. அதனால் நான் அந்த ஆப்ஷனே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அதனால் நான் பண்ண முடியலை. அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம தான் பண்ணணும் அப்பாவுக்குன்னு. அப்போது இப்போ எல்லாம் எல்லோரும் பண்ணுறாங்க. ஆனால் வந்து எங்களோட இதில் அந்த பழக்கங்கள் இல்லை. அம்மாவுக்கும் நான் தான் வச்சேன். என்னுடைய மகளுக்கும் நான் வைக்கிற ஒரு துரதிருஷ்டசாலி ஆயிட்டு. அப்போ வந்து எனக்காக நான் என்றைக்குமே யார்கிட்டையுமே வேண்டினதில்லை. நான் வேண்டுறதே பார்த்திங்கன்னா, குடும்பத்தார் நல்லா இருக்கணும், சுற்றத்தால் நல்லா இருக்கணும், உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் வந்து ஸ்பெஷலாக ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதா என்னன்னு தெரியல, வைல்ட் லைஃப் அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம், என்டையர் யூனிவர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லோருமே சுபிஷமாக இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு நாள் என்னுடைய ப்ரேயர்ஸு. அவளுக்கு கொல்லி வைக்கும்போது கூட நான் என்ன ப்ரே பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒரு கண்டிஷன், இன்னைக்கு இருக்கிற எனக்கு இந்த மனநிலை உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது. அதுதான் என்னோட ப்ரேயர்ஸ். அதனால இந்த நேர்காரணலே நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, தயவு செய்து அந்த எண்ணத்தில் இருக்கவங்க தயவு செய்து அதை கைவிடுங்க. அடுத்த நிமிஷம் ஒழிச்சு வச்சிருக்க ஆச்சரியங்கள் வந்து எத்தனையோன்னு சொல்லுவாங்க. நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால வந்து ஹோப், சிஸ்டம் மேலே ஃபெய்த் வைங்க. அதாவது இது வந்து ஃபேர் சிஸ்டம்ங்க. யூபிஎஸ்சியெல்லாம் வந்து ஃபேர் சிஸ்டம் இருக்கிறதுனால தானே என்னோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானாவது சொன்னேன், அந்த மாட்டுக்கொட்டை மாதிரி இடத்துல இருந்து அந்த பாக்கெட் சோறு வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு. என்னுடைய கணவர் கமலாகர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 3000 ரூபா அனுப்பி விடுவாங்க. அவங்களுக்கு வர காசு அதை விட பாதியாக இருக்கும். அப்போ அதை விட ஒரு குப்பையெல்லாம் கொட்டுற ஒரு கிடங்கு கடையில் இருக்க ஒரு சின்ன அவங்களே சின்ன வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ரெண்டல் விடுறதுக்கெல்லாம் வசதியே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் மேலே ஒரு ஆஸ்பெஸ்டஸ் ஷீட்டு போட்டிருப்பாங்க. அவங்க காசு வரணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு 500 ரூபாயாவது கிடைக்கும் அப்படிங்கிறது. செப்டிக் டேங்க் மேலே கம்பளியை விரித்து அந்த டெல்லி குளிரில் வெயிலில் இருந்து படித்து வந்தவர். இந்த மாதிரி எக்ஸாம் வந்தவங்க எல்லாரோட முகமுமே பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி இவ்வளோ வழிகள் இருக்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வராங்க. எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம் வந்து டஃபஸ்ட் எக்ஸாமாக இருக்குது? ஏன்னா டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன். ஒவ்வொரு நாள் அஃபிஷியல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு எக்ஸாம் தான். ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், மன அழுத்தம் வரும். அதெல்லாம் நீங்கள் விஸ்டாண்ட் பண்ணி இருக்கிற ஆளா அப்படின்னு நம்மளை வந்து அசஸ் பண்ணி தான் எதுக்கு இவ்வளோ டஃப்பாக எக்ஸாம் வைக்கிறாங்க. நீங்கள் 4 தடவை நீ வந்து திரும்ப அடித்து உன்னை கீழே தள்ளுனாலும் நீ மேலே எந்திரிச்சு வரியா? அந்த மன அழுத்தம் உனக்கு இருக்கா? அமேசான் சீரீஸில் வந்து ஒரு
போச்சர்னு ஒரு சீரிஸ் போச்சர்னு ஒரு வந்தது இல்லையா, அது வந்து எங்களுடைய கதைகளை வச்சு தான் அந்த 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 சீரீஸே எங்க கதையை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து இவ்வளோ சவால்கள் நிறைஞ்சது. அதாவது இந்த பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சைரனை பார்த்தோம், சம்பளம் பார்த்தீங்கன்னா எங்களை விட தனியார் நிறுவனங்கள் அதிகமாக தான் இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. சரியா? அதனால வந்து நீங்கள் லக்ஸுரி லைஃப்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு லக்ஸுரி காரோ லக்ஸுரியான வீடோ நம்ம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நம்மளால் வாங்க முடியாது. சாதாரண சம்பளம் தான். ஆனால் வந்து ஒரு கையெழுத்து வந்து ஒரு லட்சக்கணக்கான பேரோட தலையெழுத்தை மாற்றும். அதனால தான் இந்த கமிஷனுக்கு பேரே வந்துச்சிங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வச்சுருக்கான். இது வந்து ஒரு ஜாப் கிடையாது. என் மகள் இறந்தப்போ கூட நான் நினச்சது தான், ஜாப்னா ஜஸ்ட் லைக் தட் ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து பப்ளிக் சர்வீஸுக்காக நம்ம வந்திருக்கோம். அது எப்படி நம்மளால் ஆல்ரெடி அதை கமிட் ஆகி சத்தியப்பிரமாணம் எடுத்து தானே இந்த வேலைக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி நம்ம விட்டுட்டெல்லாம் நம்மளால் போக முடியாது. அப்போ நிறைய சர்வீஸ் பண்ணணுங்கிற மைண்ட் இருக்கவங்க மட்டும் பப்ளிக் சர்வீஸ் தான் மெயின் நமக்கு. இருந்தாலும் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு கவர்மெண்ட் பொறுப்பு. நல்ல ஒரு வீடு, டீசெண்டான வீடு கொடுப்பாங்க, வாகனம் கொடுப்பாங்க, டீசெண்டான வாழ்வாதாரத்துக்குரிய சம்பளம் தருவாங்க. ஆனால் பப்ளிக் சர்வீஸ் தான் உங்களுக்கு மெயின். அதனால அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உண்மையிலே நினைக்கிறவங்க மட்டும் இந்த சர்வீஸ்க்கு வரணும். இதுலேயும் வந்துட்டு வந்த உடனே இந்த மாதிரி பவரு அதை மட்டும் காமிச்சு இன்னைக்கு வந்து பவர்லாம் யாரும் சொல்ல முடியாது. எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இல்லையா? ஈகாலிட்டேரியன் சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த பவருங்கிற வார்த்தைக்கு வந்து அதுவே ஒரு தவறான ஒரு வார்த்தையாக வந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதனால வந்து சேவை மனப்பான்மையோட உள்ளவங்க மட்டும்தான் இந்த பரீட்சை எழுதணும். அதுவும் வந்து பயங்கர கடினமான இந்த இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் சொன்ன மாதிரி சின்ன சின்ன, அதாவது ஒரு ரூமு வந்து மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பயங்கர கஷ்டப்பட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம், நாளைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங் வரும் தெரியுமா? அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் டெய்லி எடுத்த இடத்துல, இந்த புக்கை எடுத்த இடத்துல வச்சுட்டோம்னா அந்த மெஸ்ஸி ஆகிற ஒரு சுச்சுவேஷனே வரப்போகிறது இல்லையே. அந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுங்க. அதை தான் வந்து அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் கூட ஒரு மெசேஜ் வந்தது. அதாவது டை எம்டி, அந்த புக்கோட பேர் டாட் ஹென்ரிங்கிறவர் எழுதியிருக்காரு. அவர் எப்படி இந்த புக் எழுதினார் அப்படின்னா, அவர் ஒரு செமினார் அட்டன் பண்ணார், ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணும்போது ரிச்சஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டு எது அப்படின்னு கேட்கும்போது சில பேர் ஆடியன்ஸ்லேருந்து சொன்னாங்களாம் டைமண்ட் மைன்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட இப்போ ரீசெண்டாக வந்தது. சில பேர் சொன்னாங்களாம் அது இல்லை, மிடில் ஈஸ்ட்டு, நல்ல ஒரு எண்ணெய் கிணறுகள் உள்ள மிடில் ஈஸ்ட்டு தான் வந்து ரிச்சஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவர் சொன்னார் அது ரெண்டுமே கிடையாது, கிரேவியார்டு சிமெட்ரி, அதாவது கல்லறை, அதுதான் வந்து ரிச்சஸ்ட் பிளேஸு. ஏன்னா வந்து பயங்கரமான தாட்ஸு, பயங்கரமான திங்கர்ஸு, அந்த சிந்தனைகள் எல்லாம் அவங்களுக்கும் பயன்படாமல் மற்றவங்களுக்கும் பயன்படாமல் இங்கே உறங்கிக்கிட்டு இருக்கு. அதனால ரிச்சஸ்ட் பிளேஸ் இந்த எர்த்து வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லறை தான். அதனால என்ன சொல்ல வர்றாரு அந்த ஆத்தர் அப்படின்னா, டை எம்டி, உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா நல்லதையும் கொடுங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ லவ் இருக்கோ அது ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு போங்க. இயற்கை நம்மளை வந்து இயற்கையில் நான் சொன்னேன்ல, அந்த யூனிவர்ஸோட ஒரு பார்ட்டு தானே நம்ம. இயற்கையோட ரூல் ஆஃப் லா என்னது? ஒரு ஆலமரம் பார்த்தீங்கன்னா அதோட விதை ரொம்ப கடுகை விட ஒரு சின்ன ஒரு விதை. அதை நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா, அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது, கீழே போட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ஆலமரமாகும். அதுலேருந்து எத்தனை விதைகள் உருவாகும்? மில்லியன் கணக்கில் உருவாகும். அந்த மில்லியன் எத்தனை, அந்த ரூல் ஆஃப் நேச்சரே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், அதுவும் மல்டிப்ளை இன் அபண்டன்ஸ். அதாவது என்னன்னா பல்கி பெருகி நமக்கு திருப்பி கொடுக்குது. அதில் உள்ள ஒரு பார்ட்டு தானே நம்மளும். அப்போ வந்து நம்மளும் நேச்சரில் ஒரு பார்ட்டு தானே. இருக்கிறது எல்லாத்தையும் வந்து மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பல்கி பெருகி வாழுங்கள். உங்ககிட்ட இருக்கிற சிறந்ததை உங்ககிட்ட இருக்கிற சிறந்ததை வெளியில கொண்டு வாங்க. வெற்றியோ தோல்வியோ எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்க, எது நிரந்தரம் இல்லைங்கிறத விட அது அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லை. ஓகே, நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு கிடையாது, வெள்ளை கருப்புன்னு ஒண்ணு கிடையாது. வெள்ளையும் கருப்புக்கு இடையில 7 நிறங்கள் வருது. 7 நிறங்கள் தான் அப்படின்னு நீங்க விப்ஜிஆர் மட்டும்தான் அப்படின்னா தெரியாது.
அதாவது முப்பரிமாணம் வரைக்கும் தான் 3D வரைக்கும் தானே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் வந்து 4D இருக்கக்கூடாது, ஏன் வந்து 10D இருக்கக்கூடாது? நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கல அப்படின்னா அது வந்து இல்லைன்னு நம்ம இப்போ தானே வளர்ந்துக்கிட்டே வர்றோம். முன்னாடி தட்டையாக இருந்ததுன்னு சொன்னோம், உலகம் தட்டையாக இருந்ததுன்னு சொன்னாங்க, நம்பணும். அப்புறம் வந்து இல்லை ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னோம், அப்பையும் நம்புகிறோம். அப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்பிக்கிட்டு வர்றோம். ஆனால் இயற்கையோட பார்ட்டு நம்ம வந்து இயற்கையோட இயந்த வாழ்க்கை தான் நம்ம. அதனால தான் இயற்கையும் இறையும் வேற வேற கிடையாது. அப்போ ஒவ்வொரு பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க சொல்ல வர்ற செய்தி வந்து ஒரு பல்கி பெருகி வாழுங்கள், உங்ககிட்ட இருக்கிற சிறந்ததை நீங்க வெளியில கொண்டு வாங்க, முழுவதுமாக வெளியில கொண்டு வாங்க. எம்டி பண்ணிருங்க, உங்களை வந்து ஃபுல்லா வாழ்க்கைய வாழ்ந்துருங்க, ஃபுல்லா எம்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்தா போதும். டை எம்டி. ஓகே, உங்களுடைய முழுமையும் நீங்க வெளியே கொண்டு வாங்க. அதுதான் நம்ம பிறப்போட பர்பஸே, அதுதான். ஓகே, இயற்கையே அதுதானே. இயற்கை என்னைக்குமே வந்து சூரியன் வந்து நான் இன்னைக்கு உதிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இல்ல ஒரு பூமி வந்து நான் இன்னைக்கு இந்த ஸ்பீடை நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்லாம் இல்லாம ஒரு பெர்ஃபெக்ட் டிசிப்ளின்ல அது வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட பெர்ஃபெக்ட் டிசிப்ளின் என்னன்னா நமக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்காகவும் வாழ்றது தான் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப். அதை வந்து ரொம்ப அருமையாக சொல்றீங்க. ஒரு சூரியன் போல, ஒரு பூமி போல பெண்களும் மாணவர்களும் இயங்கி தங்களிடம் உள்ள சிறந்ததை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற உங்க செய்தியை நிச்சயமா பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் லட்சக்கணக்கான பெண்களும் பார்ப்பாங்க. இன்றைக்கு சமகாலத்தில் வாழ்கிற பெண்களுக்கு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய துயரங்களை எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனை பெண்மணியாக நீங்கள் மிளறீங்க. இந்த நேர்காணலில் உங்களுடைய வாழ்வினுடைய ஒரு டாப்பராக ஒரு வகுப்பில் இருந்ததுலேருந்து ஆரம்பித்து 0.5 ஒரு மெடிக்கல் மிஸ் ஆகிறதுல இருந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் துயரங்கள் எல்லாவற்றையும் தாண்டி மிகப்பெரிய சாதனைகளை கடந்து இன்றைக்கு வாழுகிற பெண்களுக்கு நீங்கள் ஒரு மகத்தான சாதனையாளராக தெரிகிறீர்கள். உங்கள் வரலாறை நிச்சயமாக காலம் பதிவு செய்யும். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் ஒதுக்கி எங்களுடன் பேசியதற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தேங்க்யூ.